அல்டிமேட் சீரிஸ்ல நம்ம பென்னியை கதற விட்ட ரொம்ப பயங்கரமான வில்லன் தான் நம்ம அல்டிமேட் ஆகர்காரு. ஸோ இந்த அல்டிமேட் ஆகர்காரை ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ணக்கூடிய நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம பென் கிட்ட இருக்காங்க. பட் அதனால ஸ்கிரிப்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை திரும்பியும் தோத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம அல்டிமேட் ஆகர்கார் கூட பென் இந்த ஏலியன்ஸை யூஸ் பண்ணி தன் ஃபுல் பொட்டன்ஷியல் பவர் வச்சு அட்டாக் பண்ணியிருந்தா வின் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி 7 ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டாப் லிட்டா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸ்ல பார்க்க ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட். ஸோ டைமண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரிஸ்லேருந்து ஆம்னிவர்ஸ் ஈவன் ரீபூட் வரைக்குமே வரக்கூடிய ஒரு ஏலியன். ஸோ இந்த ஏலியன் எப்படி நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் படி பார்த்துட்டீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆகர்கார் இந்த ஒரு ஏலியன் கூட ஃபைட் பண்ணது கிடையாது. பட் இருந்தாலும் ஏற்கனவே இந்த ஒரு டைமண்ட் ஹெட் நம்ம காட் எம்பரர் வில்காக்ஸை டிஃபீட் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ காட் எம்பரர் வில்காக்ஸ் பார்த்தீங்களா, ஸோ இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நம்ம வில்காக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்பீடான ஒரு வாரியர் மாதிரியான கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் கிட்ட 10 சூப்பர் ஹீரோஸோட சக்தி ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அதுவும் இந்த அல்டிமோஸ் மாதிரியான ஒரு கேரக்டரோட சக்தி கிட்டத்தட்ட சூப்பர்மேனோட ஒரு ரெப்ளிகா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமோஸ். ஸோ அப்படிப்பட்ட நம்ம அல்டிமோஸோட பவரை பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய வில்காக்ஸ் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஈவன் ஏகப்பட்ட சாம்பியன்ஸ் 10 உலகங்கள் இந்த சாம்பியன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பியன்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணி அவங்கள்ட்ட கிடைச்ச பவர் எல்லாத்தையும் மொத்தமா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு லார்ட் எம்பரர் வில்காக்ஸ் பூமிக்கு நம்ம பென்னை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பென் எந்த ஒரு ஏழை யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவரை டிஃபீட் பண்ணவே முடியல. ஆனால் இந்த ஒரு டைமண்ட் ஹெட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வில்காக்ஸோட அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மையை பார்த்தீங்கன்னா பென் ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை வின் பண்ணி எர்த்தையுமே சேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்ல பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டைமண்ட் ஹெட் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன், எந்த அளவுக்கு மாசான ஒரு ஏலியன் சொல்லிட்டு நம்ம காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இந்த கேரக்டர் நம்ம பென் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக நம்ம அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 70% 100% வரைக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லார்ட் எம்பரர் வில்காக்ஸும் நம்ம அல்டிமேட் ஆகர்காரும் ஆல்மோஸ்ட் சேம் பவர்ல இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி தான். ஏன்னா 5 ஏலியன்ஸோட பவர் மட்டும் தான் நம்ம அல்டிமேட் ஆகர்கார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் கிட்டத்தட்ட 10 சாம்பியன்ஸோட பவர் நம்மளுடைய வில்காக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 கேரக்டரும் ஆல்மோஸ்ட் சிமிலரான பவர்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர் தான். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்காரை நம்ம டைமண்ட் ஹெட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு 7th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்த லிஸ்ட்ல நம்ம 6th பிளேஸ்ல பார்க்க ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்கோ. ஸோ அல்டிமேட் எக்கோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அல்டிமேட் சீரிஸ்ல இந்த ஒரு ஏலியன் யூஸ் பண்ணி எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸாக இருந்தாலும் நம்ம பென்னால் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அந்த சோனி ஸ்கிரீன் பவரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவரால் தன்னுடைய சோனி டிஸ்கை வச்சு எனிமையை ஒரு பாயிண்ட் ரேஞ்சில் நிற்க வச்சு அவங்க அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த அந்த பிளம்மர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸையுமே வெடிக்க வைக்கிற ஒரு பாம் இருக்கும். ஸோ அந்த பாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்கோவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அல்டிமேட் எக்கோக்கு பார்த்தீங்கன்னா அதை தன்னோட டானி டிஸ்கை வச்சு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்பேஸில் வெடிக்க வச்சு நம்ம ஒட்டுமொத்த பிளம்மர்ஸ் டீமையுமே காப்பாற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்டிமேட் ஆகர்காரோட ஒட்டுமொத்த பவரையுமே எடுத்துக்கிட்டு அவரை டிஃபீட் பண்ண கேரக்டர் தான் நம்ம அல்டிமேட் கெவின். அதனால் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் கெவினுக்கு நம்ம அல்டிமேட் ஆகர்காரோட பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நமக்கு தெரியும். ஏன்னா பென் கிட்ட இருக்கிற 70க்கும் அதிகமான ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம அல்டிமேட் கெவினை இந்த ஒரு அல்டிமேட் எக்கோ வச்சு தான் நம்ம பென் ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்கும். பட் இருந்தாலும் கடைசியில் வின்னர் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் எக்கோ தான் இருந்தார். ஸோ அந்த ஒரு காரணத்தாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்கார் நம்ம கெவினை விட வீக்கான கேரக்டர். அதே நேரத்தில் நம்ம கெவின் பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் கெவின் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் எக்கோவோட வீக்கான கேரக்டர். அவர் அடுத்தோத்து போயிருக்கிறார். ஸோ அந்த லாஜிக் பண்ணி பார்த்தாலுமே இந்த ஒரு அல்டிமேட் எக்கோவுக்கு நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்காரை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் இந்த அல்டிமேட் ஆகர்காரை வின் பண்ணதே கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான். அது ஒரு ஸ்டோரி படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆகர்கார் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு மேப் ஆஃப் இன்ஃபினிட்டியை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அங்கே தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கெவின் இவரை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டோரினால தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் எந்த இடத்துலையுமே இந்த அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ண மாதிரியே காமிக்கலாம். ஆனால்
அது லாஜிக் படி பார்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெவினை வந்து எப்படி நம்ம பென் டிஃபீட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த அல்டிமேட் ஆனர் வாரையும் அல்டிமேட் எக்கோக்கு வச்சு நம்ம பென்னால டிஃபீட் பண்ண முடியும். அதனால இந்த லிஸ்ட்ல பார்த்துட்டீங்கன்னா நம்ம அல்டிமேட் எக்கோக்கு 6th பிளேஸ் அப்படிங்கறது கிடைச்சிருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற பென்டனோட எந்த ஏலியன் அல்டிமேட் ஆனர் வாரை ஈஸியா டிஃபீட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வேபிக்கு. ஸோ வேபி பார்த்துட்டீங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்பவே வந்து ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏலியனா. அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஸ்பீடான ஒரு ஏலியனாகவும் காமிக்கப்பட்டிருப்பாரு. அண்ட் இவரோட அந்த காஸ்மிக் பிளாஸ்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணி நம்ம பென்னுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து டிஃபீட் ஆகாத பென்ட ஏலியன் அப்படிங்கிற ஒரு பேரையுமே வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பேபிக்கு எப்படி நம்ம அல்டிமேட் ஆனரால டிஃபீட் பண்ண முடியும்னு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுமே நம்ம பென்டன் சீரீஸ்ல இருக்கு. அதாவது கெவின் 11,000 அப்படிங்கிற பேர்ல பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய பென்டனோட அந்த கிளாஸ் சீரீஸை பேஸ் பண்ண ஒரு எபிசோட்ல அந்த கென்டன் அப்படிங்கிற எபிசோட்ல கெவின் 11,000 ஒரு கேரக்டர் வந்திருப்பாரு. ஸோ இந்த கேரக்டரை பார்த்துட்டீங்கன்னா 11,000 ஏலியன்ஸோட பவர் இருக்கும். ஸோ அல்டிமேட் கெவினை விட இவர் வந்து 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஆனா இப்படிப்பட்ட இந்த கெவின் 11,000 நம்மளுடைய பென் பார்த்துட்டீங்கன்னா நம்ம பென் 10,000 பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு வேபிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து ரொம்ப ஈஸியா டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி 11,000 ஏலியன்ஸோட பவரை யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கெவின் 11,000க்கே இந்த அடி உழுவுது அப்படின்னா வெறும் 5 ஏலியன்ஸோட பவரை மட்டுமே வச்சுட்டு பந்தா பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய அல்டிமேட் ஆனர்காரோட நிலைமை நினைச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம பென் மட்டும் பேபிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்ப வந்து நம்ம அல்டிமேட் ஆனரை போட்டு அடி பின்னி இருந்தாருன்னு வச்சுங்க டெஃபினட்டா அதுல வந்து பென் வின் பண்ணிருப்பாரு. அண்ட் ஏற்கனவே சொன்னதான் ஸ்கிரிப்ட் படி தான் வந்து பென் தவிர மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள அதாவது பேபிக்கு வந்து அல்டிமேட் ஆனரோ கடையில் ஒரு பயங்கரமான ஃபைட் வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஈஸியா காஸ்மிக் பிளாஸ்டை யூஸ் பண்ணியோ இல்லை தன்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வென்னால பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட் ஆனர்காரை வந்து வின் பண்ணிட முடியும். அதனால்தான் இந்த வீடியோல பார்த்துட்டீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆனர்காரை டிஃபீட் பண்ணக்கூடிய பென்டனோட ஏலியன்ஸ்க்கான லிஸ்ட்ல வந்து இந்த ஒரு வேபிக்கு வந்து 5th பிளேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 100% இந்த வேபிக்கால அல்டிமேட் ஆனர்காரை இருந்த இடம் தெரியாம அழிச்சிட முடியும். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 4th பிளேஸ்ல பார்க்குற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க்கு. ஸோ கிளாக் ஒர்க் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இடம் பிடிக்கிறதுக்கான ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கிளாக் ஒர்க்கோட பவர் என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரோனோகைனசிஸ் பவர் இருக்காது, டைம் மேனிப்புலேஷன் பவர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய பென் பார்த்துட்டீங்கன்னா என்ன வேணாலுமே யூனிவர்ஸ்ல பண்ண முடியும். ஒருத்தவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ண விடாம பண்ண முடியும், ரிவர்ஸ்ல வர வைக்க முடியும், டைம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போக வைக்க முடியும், டைம் ரேஸை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை வந்து அப்படியே ஒரு இடத்துல பார்த்துட்டீங்கன்னா அவங்கள மட்டும் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அது நம்மளோட மேட் பென் எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் அப்படியே வந்து இந்த டைம்ல ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறதும் இந்த ஒரு கேரக்டர் கிட்ட இருக்கு, கிளாக் ஒர்க் கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த கேரக்டர்ல வந்து டைமே ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டீங்கன்னா அசால்ட்டா வந்து நம்மளோட அல்டிமேட் ஆனர்கார் வந்து ஒரு அட்டாக் பண்ண வரும்போது அந்த டைமை ஸ்லோ பண்ணி அதை வச்சு பார்த்துட்டீங்கன்னா இப்படிதான் ஒரு அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நம்ம பென்னால எஸ்கேப் ஆகிருக்க முடியும். பட் இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் பெருசா நம்ம பென் வந்து அல்டிமேட் ஆனர்காருக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி நம்ம பென் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பி ஃபைட் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் 90% ஃபைட்ல வந்து இறங்குவாரு. ஸோ அதனால பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே பார்த்தீங்கன்னா பென்னுக்கு வரல. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஏலியனை வந்து மேபி நம்ம பென் வந்து நம்ம அல்டிமேட் ஆனர்காருக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துலயே ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆனர்காரை நம்ம பென்னால வின் பண்ணியிருக்க முடியும். இது வந்து 100% முடியும். ஏன்னா இப்போ பென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாக் ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பல இடங்களில் காமிக்கப்பட்டிருப்பாரு. இருந்தாலும் கிளாக் ஒர்க்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு தலைக்கு மேலே அந்த கீ இருக்கு பார்த்தீங்களா, அதை அட்டாக் பண்ண அவரை ஃப்ரீஸ் பண்ணி தோக்கடிக்க முடியும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீக்னஸ் இருந்தாலுமே இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னுமே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குரோனோகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி டைம் ரேஸை வச்சு நம்மளுடைய அல்டிமேட் ஆனர்காரை பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து 4th பிளேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து 3rd பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸ். ஸோ அட்டாமிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஏலியன். ஸோ
அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு அட்டாமிக்ஸுக்கு ஒட்டுமொத்த பென்டன் யூனிவர்ஸ்லயே இது வரைக்கும் நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸ்ல 2வது பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படிங்கிற இடத்த கொடுத்துருக்காங்க. அது பென்டன் கிட்ட வந்து ஒரு 70 ஏலியன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஆம்னிவர்ஸ்ல யூஸ் பண்றாரு பாத்தீங்களா. அதுல ஏலியன்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ரோபோ பவரான ஏலியன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாமிக்ஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா இவரால வந்து தன்னோட நியூக்ளியர் ஃபியூஷன் பவரை யூஸ் பண்ணி எவ்வளவு பவர்ஃபுல்லான பீயிங் ஆனாலும் ஒரு சொடக்கு போற நேரத்துல வந்து ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் பென்னுக்கு வந்து இந்த ஏனை யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தால தான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து இந்த ஏனை யூஸ் பண்ணியுமே நம்ம பென் வந்து அடி வாங்கியிருப்பாரு. ஆனா நம்மளோட ஜெஸ்கேர் அப்புறம் வந்து இந்த லார்ட் டிரான்சில் இருக்காரு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூடலாம் சண்டை போடும்போது பார்த்துட்டிங்கன்னா 2 கையில் ரொம்ப அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரான் ஸ்டாரை வந்து உருவாக்குவார். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அதை வச்சு அதோட பவரை வச்சு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து நம்ம ஜெஸ்கேரையும் லார்ட் டிரான்சிலையும் வந்து தோக்கடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு பவராக வந்து நம்மளுடைய அல்டிமேட் ஆங்கர் மேலே வந்து லான்ச் பண்ணாருன்னு வச்சுங்க. எப்படி வந்து நம்ம அல்டிமேட் ஃபார்மில் இருந்த அல்பிடோ வந்து நம்மளுடைய அட்டாமிக்ஸ் அடி வாங்கி ஈஸியாக டிஃபீட் ஆகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட் ஆங்கர் டிஃபீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு 90% வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 100% வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேபி இந்த பவர் வந்து நம்மளுடைய அல்டிமேட் ஆங்கரை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அங்கே வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் வந்து உடனே வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதனால பார்த்துட்டிங்கன்னா பல இடங்களில் வந்து நம்ம கெவியும் வந்து சில பவர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண திணறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அல்டிமேட் ஆங்கரை பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து அவர் பிறக்கும் போது ஒரு அஸ்மோஷியன் கிடையாது, அவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு அஸ்மோஷியன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நம்ம அட்டாமிக்ஸ்க்குமே நம்மளுடைய அல்டிமேட் ஆங்கர் ஒர்க் அகேன்ஸ்டாக வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த லிஸ்ட்லேயுமே அவருக்கு வந்து இப்போதைக்கு 3rd place கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த லிஸ்ட்ல நம்ம 2nd பிளேஸ்ல பார்க்க போகிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து 100% நம்ம அல்டிமேட் ஆங்கரை டிஃபீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அல்டிமேட் ஆங்கரை வந்து எப்படி வந்து நம்ம கெவின் கிட்ட தோத்து போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கெவின் என்ன பண்ணாருன்னா நம்ம அல்டிமேட் ஆங்கர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையும் மொத்தமாக அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டாரு, அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படியே அப்சர்வ் பண்ணாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆங்கர்கிட்ட பவரே இல்லாமல் தோத்து போயிட்டா. அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கெவின் வந்து கொஞ்சம் ஓவர்போர்டான ஒரு கேரக்டர் மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆங்கரோட பவர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னா அவரை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்குடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபீட்பேக் வந்து மற்றவங்களுடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதை பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எனிமீஸ் கூட சண்டை போடுவார். அதுதான் பார்த்துட்டிங்கன்னா இவருடைய மிக மிக முக்கியமான ஒரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கால் எந்த ஒரு சோர்ஸ்லேருந்தும் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்கிட்ட இருந்தும் எனர்ஜி ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ரொம்ப அசால்ட்டாகவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் ஆங்கரோட பாடிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் இவரால் எடுத்துட முடியும். ஸோ அப்படி எடுத்தா முடிஞ்சிச்சு நம்ம அல்டிமேட் ஆங்கரை பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ஃபார்முக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஃபீட்பேக்குமே வந்து அல்டிமேட் ஆங்கரை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் டைம் ஃபைனலாக அந்த வீடியோ நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளோட ஏலியன்ஸ் தான். ஸோ ஏலியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேட்டில் நமக்கு பென்னுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏலியனாக இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு ஏலியன்ஸ்க்கு ஆம்னிபொட்டன்ஸ் பவர் இருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து அவர்கிட்ட சண்டை போட அம்சம் ஒரு நிமிஷம் சொட்டுக்கு போட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் ஆங்கர் வர இருந்த இடம் தெரியாமல் யூனிவர்ஸ்லேருந்து இவரால் எரேஸ் பண்ணிட முடியும். ஸோ அப்படி ஒரு பவர் இருக்கிற காரணத்தால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆங்கர் வந்து மேபி இந்த ஏலியன்ஸ் நம்ம பென் யூஸ் பண்ணுறதை பார்த்தாலே தப்பிச்சு வரதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணுவார். பிகாஸ் நம்ம பென் கிட்ட இருக்கிற இந்த ஏலியன் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு கேரக்டர் டெஃபினெட்லி அதாவது நம்ம ஏலியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து 100% மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அல்டிமேட் ஆங்கரோட இருந்த இடம் தெரியாமல் ஹிஸ்ட்ரிலேருந்து அழிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் மொத்தம் நம்ம 7 ஏலியன்ஸை பார்த்துருக்கோம். இதை தாண்டி சில ஏலியன்ஸையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் ஆங்கரை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏலியன்ஸ் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பெட்டர் பற்றின கண்டென்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.